Welcome students. Section 1.8 functions. Exercise 1.4 நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அதுல problem number 10. A function f from the interval -5, 9 லிருந்து set of real numbers is defined by பாருங்க இது என்ன function type தெரியுது உங்களுக்கு தெரியுதா piecewise function piecewise defined function இல்லனா hybrid function இல்லனா function by case 1 case 2 case 3 function by cases கொடுத்திருக்கான் function கொடுத்திருக்காங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் first find f of -3 f of 2 அப்புறம் second one இது third one இது fourth one இப்போ இதுல நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எப்படி கரெக்ட்டா டொமைனுக்கு ஏத்த மாதிரி எந்த கேஸை சூஸ் பண்றதா கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா அதான் இந்த ஃபங்க்ஷன்ல நமக்கு முக்கியமான விஷயமே சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆன்சர் பண்ணலாம் பாருங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் to find நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f of -3 plus f of 2 இப்போ இது பாருங்க இந்த -3 யும் 2 ம் டொமைனோட வேல்யூஸ் சரியா அப்ப x -3 ஆ இருக்கும்போது so when x is equal to -3 f of x என்னவா இருக்கும் அத கண்டுபிடிக்கணும் x -3 ஆ இருக்கும்போது பாருங்க -3 வந்து -5 க்கும் 2 க்கும் இடையில இருக்குமா -5 க்கும் 2 க்கும் இடையில -3 இருக்கும் -3 -5 க்கும் 2 க்கும் இடையில இருக்கும் அப்பனா நம்மளோட ஃபங்க்ஷன் என்னவா ஆகும் இந்த கேஸ் வந்துரும் f of x வந்து 6x + 1 அப்படி ஆயிடும் 6x + 1 அப்படி ஆயிடும் ஏனா நமக்கு இது கொடுத்திருக்காங்க பாருங்க -5 less than or equal to x less than 2 அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும் இது பாருங்க இதுக்கு இந்த மாதிரி இன்டர்வல் போட்டா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் இந்த மாதிரி இன்டர்வல் போட்டா அது முக்கியமான அர்த்தம் இங்க பாருங்க -5 9 இப்படி போட்டா அது என்ன தெரியுமா அர்த்தம் இதுக்கு பேர் க்ளோஸ்ட் இன்டர்வல் அர்த்தம் என்ன அர்த்தம் க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படினா அர்த்தம் அப்படினா என்ன அர்த்தம்னா ஒரு புள்ளி சப்போஸ் ஒரு புள்ளி வந்து xங்கற ஒரு புள்ளி -5 க்கும் 9 க்கும் இடையில இருக்குன்னு வெச்சுக்கோங்க xங்கற புள்ளி -5 க்கும் 9 க்கும் இடையில இருந்தா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் x ஆனது -5 ஆவும் இருக்கலாம் கரெக்ட்டா x ஆனது -5 ஆவும் இருக்கலாம் x வந்து -5 ஆ இருக்கலாம் அதை விட பெருசாவும் இருக்கலாம் 5 க்கு அப்புறமா இருக்கலாம் x வந்து 9 ஆவும் இருக்கலாம் இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கலாம் x -5 ஆவும் இருக்கலாம் x வந்து 9 ஆவும் இருக்கலாம் அப்புறம் -5 க்கும் 9 க்கும் இடையில இருக்க எந்த நம்பரா வேணும்னாலும் வளர்க்கலாம் ரியல் நம்பர் இதான் வந்து இது இப்படி போடிங்கனா இதான் மீனிங் என்ன அர்த்தம்னா இந்த -5 யும் சேர்த்துக்கணும் x க்கு மதிப்பு -5 ஆகவும் இருக்கலாம் x ஓட மதிப்பு 9 ஆகவும் இருக்கலாம் and x ஓட மதிப்பு -5 ல இருந்து 9 க்குள்ள இருக்க எந்த ரியல் நம்பரா வேணா இருக்கலாம் இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட் இந்த எண்ட் பாயிண்ட்ல கடைசி இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட் வேல்யூ x க்கு இருக்குது அப்படினா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா க்ளோஸ்ட் இன்டர்வல் இப்போ இந்த இடத்துல இத புரிஞ்சுக்கணும் இப்படி போட்டுதான் வச்சுக்கோங்களேன் இதுக்கு பேர் ஓபன் இன்டர்வல்னு பேர் அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட் தர கூடாது அப்ப x ஓட மதிப்பு என்ன இருக்கலாம்னா 5 less than x less than 9 தான் நான் மைனஸ் ஆனா போட்டுக்கோங்க அப்ப x க்கு மதிப்பு என்ன இருக்க கூடாது 5 இருக்க கூடாது x க்கு மதிப்பு 9 இருக்க கூடாது அப்ப 5 க்கு 5 விட பெருசா இருக்க அடுத்த ரியல் நம்பர் 9 விட குறைச்சலா இருக்க ரியல் நம்பர் ஆர் மெய்யெண் 9 க்கு முன்னாடி இருக்க மெய்யெண் அதான் அதுக்கு அர்த்தம் இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டும் சேர்க்க கூடாது சேர்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது சேர்க்காம இருந்தா அதுக்கு பேர் ஓபன் இன்டர்வல் இது உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கிறதுனால சொல்றேன் இந்த மாதிரி இன்டர்வல்னு கொடுத்ததுனால நான் சொல்றேன் சரியா அதனால சொல்றேன் சோ எண்ட் பாயிண்ட் சேர்த்துக்கிட்டீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் சேர்க்கலனா ஓபன் இன்டர்வல் அதனால தான் பாருங்க உங்க ப்ராப்ளம்ல கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க இங்க பாருங்க x வந்து 5 ஆவும் இருக்கலாம் சேர்த்துட்டாங்க பாருங்க 5 சேர்த்துட்டாங்க -5 சேர்த்துட்டாங்க சரியா ரைட் ஓகே இது வந்து ஒரு தகவல் என்ன அது டப்பா போடுறாங்க இன்டர்வல் ஸ்கொயர் பிராக்கெட் போடுறாங்க அப்புறம் இந்த மாதிரி போடுறாங்க பேரந்தசிஸ் போடுறாங்க அப்படினு அதனால இப்போ பாருங்க
நம்ம இது போறோம் to find f of minus 3 கண்டுபிடிக்கிறோம். f of minus 3 plus f of 2 கண்டுபிடிக்கிறோம். minus 3 பாருங்க minus 5 க்கும் 2 க்கும் இடையில இருக்கலாம். அப்ப நம்மளோட f of x வந்து இதுவா இருக்கும். ஓகேவா? அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் f of minus 3. அப்ப என்ன பண்ணுவோம் 6 into minus 3 plus 1. அப்ப இது என்ன ஆகும் உங்களுக்கு minus 18 plus 1. So இது minus 17 ஆகும். ஓகேவா? அப்ப f of minus 3 கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? f of 2 கண்டுபிடிக்கணும். When x is equal to 2 f of x. இங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கலாமே இத நம்ம எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி தோணும். ஆனா எடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? x வந்து 2 விட குறைச்சலா தான் இருக்கும். சமமா இருக்க கூடாது. ஆனா நமக்கு என்ன இருக்கு இங்க x 2க்கு சமமா இருக்கு. அப்ப நான் திருப்பியும் போய் என்ன பண்ணனும்? f ஓட டெஃபினிஷனை போய் பார்க்கணும். எங்க வந்து x வந்து 2க்கு சமமா போகுது அப்படினு. இப்போ இங்க வாங்க. இந்த இடத்துல x 2 விட குறைச்சலா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல. அதனால விட்டுருவோம். இங்க பாருங்க x 2க்கு சமமாவும் இருக்கலாம் பாருங்க. கீழ ஈக்குவல் டு செய்யுது. அப்பன்னா நம்மளோட f of x என்ன வேணும்? இதுவா மாறிடும். என்ன வந்துரும்? 5x² - 1 ஆகும். ஏன்னா இங்க தான் வந்து நமக்கு என்ன இருக்கு? நம்மளோட x 2க்கும் சமமா போலாம் அப்படிங்கிற மாதிரி வருது இந்த இடத்துல. சரியா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? therefore f of நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? 2 கண்டுபிடிக்க போறேன். f of 2 கண்டுபிடிச்சேன்னா 2² - 1. so 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆ? so 5 into 4 minus 1. so 5 4s are 20 minus 1. எவ்வளவு வந்துரும்? 19 ஆகும். 19 ஆகும். therefore நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது therefore இதோட நம்ம 1 வச்சுக்கலாமா? 1 இத என்ன வச்சுக்கோங்க? 2 1 2 சேர்ப்போம். so from 1 and 2 now நமக்கு we get ஒன்னாவது என்னது? f of minus 3. ரெண்டாவது என்னது? f of 2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா now f of minus 3 வந்து minus 17. f of 2 வந்து 19. so 19 minus 17 எவ்வளவு வந்துரும்? 2. வேல்யூ வந்து 2 ஆகும். ஓகேவா? so first case over, first subdivision over. அடுத்து என்ன பண்ணனும்? அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் போடுவோமா? ஓகே போடுவோம் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்னது? இத கண்டுபிடிக்கணும். to find f of 7 minus f of 1. so முதல்ல f of 7 கண்டுபிடிப்போம். when பாருங்க இந்த 7 1 ல டொமைன் வேல்யூ. so x is equal to 7 ஆ இருக்கும்போது f of x யாரு நம்ம கண்டுபிடிக்கணும். so பாருங்க இங்க வாங்க. f ஓட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா x 7 தானே. 7 வந்து 6 க்கும் 9 க்கும் இடையில இருக்குமா? அப்ப நம்மளோட f of x என்ன ஆகும்? 3x - 4 ஆகும். அப்ப அங்க எழுதுவோமா டெஃபினிஷனா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல 3x - 4 கமா எப்போன்னு எழுதலாம். 0 இல்ல 6 less than x less than or equal to 9. இப்போ f of 7 கண்டுபிடிச்சிரோமா? x க்கு இங்க 7 கொடுங்க. 3 times 7 minus 4 என்னடும்? 21 minus 4. அப்ப இது என்னடும்? 17. ஓகேவா? அடுத்தது f of 1 கண்டுபிடிக்கிறோம். when x is equal to 1, x 1 ஆ இருக்கும் பொழுது அப்ப திருப்பி என்ன பண்ணுவோம்? ஃபங்க்ஷன் நம்ம எங்க இருக்கு அப்படி நம்ம பார்க்க போறோம். இந்த f of x எதை எடுக்கணும், எந்த கேஸ் எடுக்கணும் அப்படி நம்ம பார்க்க போறோம். x எவ்வளவு? நமக்கு 1 பாருங்க. -5 க்கும் 2 க்கும் இடையில இருக்கு. 1 வந்து 1 lies between -5 and 2. 1 வந்து -5 க்கும் 2 க்கும் இடையில இருக்கும். அப்ப நம்மளோட f of x என்ன ஆகும்? f of x வந்து 6x + 1 ஆகும். so f of x என்ன ஆகும்? 6x + 1 ஆகும். 6x + 1 ஆகும். ஏன்னா -5 less than or equal to x less than 2.
இப்போ பாருங்க இந்த 1 வந்து இங்க இருக்கா அப்படி செக் பண்ணிக்கலாம். -5 விட பெருசு 2 விட சின்னது. தெரியும் தானே? நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். therefore f of 1 6 into 1 plus 1. ஸோ என்ன ஆகிடும் உங்களுக்கு 7 ஆகிடும். இதெல்லாம் வச்சுக்கோங்க 3, இதெல்லாம் வச்சுக்கோங்க 4. therefore from 3 and 4 now we get 3 என்னது f of 7 minus f of 1 or நம்ம பாருங்க 3 minus 4 கூட போடலாம். 3 minus 4 therefore 3 minus 4 gives அப்படி கூட போடலாம். so f இது 3 f of 7 3 minus f4 வந்து f of 1 that is equal to 3 என்னது 70 minus f of 1 எவ்வளவு 7 70 ல 7 போச்சுன்னா 10. இது செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷனையும் போட்டுருவோம். தேர்ட் சப்டிவிஷன் என்னது to find the third subdivision 2 times f of 4 plus f of 8. அப்ப அது எழுதிக்கலாமா? 2 times f of 4 plus f of 8. அப்ப ரெண்டு பேரை கண்டுபிடிக்கணும் நம்ம. f of 4 கண்டுபிடிக்கணும், f of 8 கண்டுபிடிக்கணும். 4 உம் 8 உம் டொமைனோட வேல்யூ. அப்ப when x is equal to 8 f of x என்னன்னு பார்க்கணும். x 8 ஆ இருக்கும்போது இப்ப பாருங்க f ஓட டெஃபினிஷன் போடுவோமா? பாருங்க f ஓட டெஃபினிஷன் தான். இப்போ x ஓட வேல்யூ 8 பாருங்க 6 க்கும் 9 க்கும் இடையில தான் இருக்கு இல்ல? 8 lies between 6 and 9. 8 வந்து 6 க்கும் 9 க்கும் இடையில இருக்கு. அப்ப நம்மளோட f of x என்ன ஆகும்? 3x - 1 ஆகும். அப்ப நான் இங்க என்ன பண்ணுவேன்? 3x - 4 போட்டுருவேன். சாரி 3x - 4 போட்டுருவேன். அப்ப இங்க என்ன வரும் எனக்கு? அப்ப 6 less than or equal to x less than or equal to 9. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க 8 போடுவேன். So f of 8 என்னது எனக்கு? இங்க 8 போடுவேன். 3 times 8 minus 4 24 minus 4 is 20. ஓகேவா? அதே மாதிரி நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? ஓ f of 8 கண்டுபிடிச்சோம் நம்ம. ஓகேவா? அடுத்து f of 4 கண்டுபிடிக்கணும். f of 8 கண்டுபிடி இத கண்டுபிடிச்சோம். இப்போ இத கண்டுபிடிப்போம். f of 4 கண்டுபிடிப்போம். then x is equal to 4. இது எந்த ஆர்டர்ல வேணா கண்டுபிடிக்கலாம். f of 4 கண்டுபிடிப்போம். x is equal to 4 ஆ இருந்தா f of x என்ன அப்படி நம்ம பார்க்கணும். பாப்போமா? 4 எங்க இருக்கும் பாருங்க. இது ரெண்டுத்துக்கு இடையில தான் இருக்கு. f of x ஓட டெஃபினிஷனை பாத்தீங்கன்னா 4 வந்து 2 விட பெருசா இருக்கும், 6 விட சின்னதா இருக்கும். அப்ப f of x நம்ம எதை எடுத்துக்கலாம்? 5x square minus 1 ன்னு எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? 5x square minus 1. மறக்காம 2 less than or equal to x less than 6. பாருங்க நம்ம 4 வந்து 2 க்கும் 6 க்கும் இடையில இருக்கு. ஓகேவா? அப்ப நான் f of 4 கண்டுபிடிப்பேன். what is f of 4? 5 times 4 minus 1. 4 ஸ்கொயர் பண்ணிக்கணும். 5 times x க்கு 4 போட்டா 4 ஸ்கொயர் minus 1. so இது என்ன 16. so 5 times 16 minus 1. so அது என்ன 80 minus 1 ஆகும். அது எவ்வளவு வரும்? 79. இது எவ்வளவு ஆகும்? 79. ஓகேவா? ஓகே. இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது இத கண்டுபிடிக்கணும். therefore 2 times f of 4 minus f of 8. f of 8 அப்படினா என்ன அர்த்தம்? 2 times f of 4 எவ்வளவு பாருங்க? 79 minus f of 8 எவ்வளவு? 20. ஓகேவா? இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 158 கரெக்ட்டா? இது 80 வச்சீங்கன்னா 160. ஒன்னு குறைச்சா இருக்கு 158 மைனஸ் இது என்ன வந்துரும் 20. ஓகேவா?
ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 140, சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 140, 138. ஸோ அதான் அந்த உங்களுக்கு ஆன்சர். ஓ இதை ஆட் பண்ணணுமா, இது பாருங்க, இதை ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணிடுங்க. இது ப்ளஸ். இப்போ 158 + 20 178. அடிஷன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன்னா சப்ட்ராக்ஷன். ஐ தாட் சப்ட்ராக்ஷன் ஆன்சர். பாருங்க அடிஷன் தான், அதனால ஆட் பண்ணிடுங்க. சப்ட்ராக்ஷன்னா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு போறோம். ஸோ இதான் ஆன்சர். 158 + 20 is 178. ஸோ நம்ம என்ன பண்ணோம், தேர்ட் சப் டிவிஷன் போட்டோம். இன்னும் ஒன்றே ஒன்றா இருக்கு, ஃபோர்த் சப் டிவிஷன். அதையும் போட்டுருவோமா? பாருங்க இதை அழிச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் அழிச்சிடுவோம். அழிச்சிட்டு ஃபோர்த் சப் டிவிஷன் போட்டுருவோம். ஓகே, ஸோ ஃபோர்த் சப் டிவிஷன் என்னன்னு பாருங்க. 2 times f of fourth subdivision. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், to find. இதையே எழுதிக்க வேண்டியதுதான். நம்ம இதெல்லாம் கூட அழிச்சிடலாம், to find fourth subdivision. நம்ம என்ன பண்ணணும், இதான் கண்டுபிடிக்கணும். fourth to find இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒண்ணா கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 கண்டுபிடிக்கணும். பாருங்க 4ல 2 1 தான். அப்போ ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ 1 2 3 வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன், f of -2 கண்டுபிடிக்கணும். அதை எழுதுங்க. then x is equal to -2 டொமைன் வேல்யூ. இதெல்லாம் டொமைன் வேல்யூ. x -2 f of x என்னது பாருங்க, -2 எந்த f of x எடுக்கணும் அப்படின்னு, எந்த f of x எடுக்கணும். -2 பாருங்க, -5 விட பெருசா இருக்கும், 2 விட சின்னதா இருக்கும். இங்க தான் வரும். அப்ப f of x என்ன ஆகும், 6x + 1. நீங்க வெரிஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன், பக்கத்துலயே அந்த டொமைனை எழுதுவேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும், இது இங்க இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். பக்கத்துலயே எழுதுவோம், உங்களுக்கு ஈஸியா பார்க்கிறதுக்காக. உடனே செக் பண்ணிக்கணும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f of -2 கண்டுபிடிப்போம். ஸோ 6 இது -2 + 1. So 6 2s are 12, -12 + 1. So -11. ஓகேவா? அடுத்தது f of 6 when x is equal to 6. எந்த f of x எடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். 6 இந்த 6 வந்து பாருங்க இந்த இடத்துல வராது. ஏன்னா x 6 விட குறைச்சலா தான் இருக்கும். சேர்க்கல, இது எடுக்க கூடாது. கேர்ஃபுல்லா x equal to 6 இங்க தான் சேர்த்துட்டாங்க. x வந்து 6 ஆகவும் இருக்கலாம்னு இங்க தான் இருக்கு. x equal to 6 இந்த இடத்துல x less than 6 தான். இவன் வர மாட்டான். அப்ப நமக்கு யார் வருவா, 6 ஆ இருக்கும்போது இதுதான் எடுக்கணும். f of x என்ன ஆகும், 3x - 4. ஏன்னா 6 equal to x ஆவும் இருக்கலாம் இந்த இடத்துல. அப்ப இப்போ இந்த இடத்துல f of 6 கண்டுபிடிங்க. f of 6 என்ன வந்துரும், 3 times 6 - 4. 3 times 6 - 4 18 - 4 is 14. அடுத்தது f of 4 கண்டுபிடிங்க. f of 4. So when x is equal to 4, x is equal to 4 போட்டீங்க. எந்த f of x எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்க 4 பாருங்க, 4 வந்து 2க்கும் 6க்கும் இடையில தான் இருக்கும் 4. அப்ப நம்ம எடுக்க வேண்டியது யாரு, இவனை தான் எடுக்கணும். ஓகேவா? அப்ப இந்த ஃபங்க்ஷன் யாரு, இந்த டிவிஷன் தான் எடுக்கணும். ஆர் இந்த கேஸ் தான் எடுக்கணும். 5x² - 1 2 less than or equal to x less than 6. So இங்க 4 போடுங்க. therefore what is f of 4, 5 times 4² - 1 இது 16. 5 into 16 80 - 1. 80 - 1 is 70. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடுவோம், இத மொத்தமா கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடுவோமா? therefore பாருங்க இங்கே போட்டுருவோமா, இதெல்லாம் அடிச்சிடுவோம். 2 லாம் போட்டாச்சு நம்ம. இந்த இடத்தை போட்டுருவோமா, இங்கே போடலாம், இடம் இருக்கு. பாருங்க therefore 2 times f of -2 minus f of 6 by f of 4 plus f of -2 is equal to 2 times
f of minus 2 எவ்வளோ பாருங்க f of minus 2 எவ்வளோ minus 11 minus f of 6 is 14 divided by f of 4 பாத்தீங்கன்னா 79 80 minus 1 வந்து 79 நான் தப்பா எழுதினா கரெக்டா செக் பண்ணிக்கோங்க 79 so இது 79 plus f of minus 2 வந்து minus 11 ஓகேவா ஓகே இப்போ இங்க என்ன பண்ணலாம் நம்ம 2 times 11 minus 22 minus 14 divided by 79 ல 11 போலாம் 79 ல 10 போனா 69 ல 1 போனா 68 so 22 26 divided by 68 இது மைனஸ் வரும் ஓகேவா இத வந்து 2 ல வேணா டிவைட் பண்ணலாம் ஆர் 4 ல கூட டிவைட் பண்ணலாம் -9 9 நாள் 36 இது 17 வாட்டி ஓகேவா டிவைட் பண்ணா இதான் ஆன்சர் சோ அதான் எதோட மதிப்பு 2 times f of -2 minus f of 6 by f of 4 plus f of -2 சோ நாலு சப்டிவிஷனும் நம்ம என்ன பண்ணிட்டோம் போட்டோம் ஓகேவா ஓகே